வாடிக்கையாளர் வந்திருக்கிறாரு. அவர் ஜாதகத்துல அவருக்கு நாம தொழில பத்தி சொல்லப் போறோம் அப்படின்னா, 12 பாவங்கள்ல எந்த பாவகம் அவருக்கு வலிமையா இருக்கும், அந்த பாவம் சம்மந்தப்பட்ட தொழில் எடுத்து நாம சொன்னா, அவர் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அப்ப ஒரு ஜாதகத்துல எந்தெந்த பாவகங்கள் எவ்வளோ பெர்சன்டேஜ்ல இருக்குன்னு பார்க்கலாம். அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு 12ஆம் பாவகம் தான் அவருக்கு வலிமையா இருக்கு அப்படின்னா, இப்ப 12ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட தொழில் தான் அவருக்கு சிறப்பா இருக்கும். இப்ப 12ஆம் பாவம் என்கிறது வெளிநாடுன்னு சொல்லுவாங்க. இப்ப வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட துறைகள் அவருக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம். 12ஆம் பாவம்ங்கிறது ஒரு அலைச்சல், மன உளைச்சல் தரக்கூடிய பாவகம். அப்ப நிச்சயமா அவர் ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை தான் அவருக்கு சிறப்பா இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, அரசு நிர்வாகத்தில் எடுத்தீங்கன்னா, சிபிஐ அந்த மாதிரி துறைகள், அதாவது ரகசிய நடவடிக்கைகள் கண்காணிப்பு சம்மந்தப்பட்ட துறைகள் தான் அவருக்கு வாய்ப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஜாதகர் பார்த்தீங்க அப்படின்னா, சொந்த தொழில் செய்யலாம் அப்படின்னா அவ்வளோக்குன்னு அந்த ஜாதகர் சிறப்பாக இருக்காது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னா வெளிநாட்டு வாழ்க்கை, அரசு நிர்வாகம்னா நான் சொல்லக்குள்ள துறைக்குள்ளே போனால் அந்த ஜாதகருக்கு சிறப்பாக இருக்குங்கிறத நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.